Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா MBBS in first year story தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all MBBS in first year story அப்படினா என்னன்னா இதுல வந்து MBBSக்கு இப்போ வந்து 2022-2023 கான கவுன்சிலிங் கோயிங் ஆன் ஆயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குரிய சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்தந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க போய் அந்தந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டு முடிச்சிருப்பீங்க நேரத்துல. அப்ப அட்மிஷன் போட்டு முடிச்சிட்டேன் சார், எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டோரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப பொதுவா 12th முடிச்சுட்டு நீட்டுக்குன்னு 1 இயர் ஆர் 2 இயர் படிச்சு கிராக் பண்ணி தான் இப்போ MBBS குள்ள நுழைறீங்க. அப்படி இருக்கும்போது 12th வந்து ஒன் செட் ஆஃப் மைண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் எடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இயர் பை இயர் அந்த வருஷம் ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் 12th எக்ஸாம். நெக்ஸ்ட் நீட்டுக்கு வரீங்க. நீட் ஒரு மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லைன் பை லைன் படிக்கணும். புக் NCERT புக் எடுத்துட்டோம்னா அப்படியே லைன் பை லைன் படிச்சு நம்ம அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல அதனுடைய அந்த ஹோல் லெசன்ஸ்னுடைய தியரி நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும். அப்ப அந்த NCERT புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே அப்படியே பாயிண்டா நம்மளுக்கு எங்க இருக்கும், இது நீட் எக்ஸாம்ல இருக்கும். ஓகே, இப்போ MBBS ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள வரீங்க. இப்போ அட்மிஷன் போட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, MBBS ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள போவீங்க. 1 இயர் எக்ஸாம், சாரி 1 இயர் MBBS கோர்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லி 3 படிப்பீங்க. அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லி மொத்தம் 3 சப்ஜெக்ட் படிப்பீங்க. இந்த 3 சப்ஜெக்ட 1 இயர் படிப்பீங்க. ஓகேவா? 1 இயர் படிப்பீங்க. இந்த 3 சப்ஜெக்ட் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடத்துவாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் சொல்லி ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடத்துவாங்க. அதுதான் மெயின் எக்ஸாம். ஓகேவா? 1 இயருக்கு ஒரு எக்ஸாம் தான். ஓகேவா? BSc மாதிரிலாம் செம்மு மாதிரிலாம் நீங்க எழுதிட்டு இருக்க மாட்டீங்க. ஓகே சார், இப்போ அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இருக்கு. ஓகே, இந்த அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ வந்து BScலாம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு செம் எழுதலாம், இன்னொரு செம் இல்லைன்னா செகண்ட் இயர் போகலாம், தேர்ட் இயர் போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி புரியல, நீங்க பாஸ் பண்ணல, இல்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்ல பிராக்டிக்கலா ஃபெயில் பட் தியரியில பாஸ் அப்படின்னாலும் நீங்க செகண்ட் இயர்க்குள்ள நுழைய முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அனாட்டமில வந்து மொத்தம் உங்களுக்கு 200 மார்க்ஸ். அந்த 200 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 மார்க்ஸ். ஓகேவா? 200 மார்க்ஸ். அந்த 200 மார்க்ஸ் எப்படி டிவைட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 120 மார்க்ஸ் தியரி பிளஸ் வைவா, தியரி பிளஸ் ஓரல் சொல்லக்கூடிய வைவா பிளஸ் 40 மார்க்ஸ் என்னன்னா பிராக்டிக்கல். மிச்ச 40 மார்க் என்னன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட். ஓகேவா? அப்ப இந்த 3ஆ தான் டிவைட் பண்ணுவாங்க உங்களை. ஓகேவா? அப்படி இந்த 200 மார்க்ல இருந்து நீங்க கண்டிப்பா 100 மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் நீங்க பாஸ் மார்க். 100 மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் பாஸ் மார்க். அப்ப 120 மார்க் தியரி பிளஸ் வைவா, 40 மார்க்ஸ் வந்து பிராக்டிக்கல், 40 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட். வைவாங்கிறது என்னன்னா நீங்க வந்து இது எடுக்கிற மாதிரி தான், கிளாஸ்ல வந்து லெசன் நீங்க தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அந்த டாபிக் நீங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து வைவா, ஓரல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த 200ல 100 மார்க்ஸ் நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்க செகண்ட் இயர்க்குள்ள பாஸ் பண்ணி போக முடியாது. இந்த 200 மார்க் வந்து 3 சப்ஜெக்ட்டுமே சேர்த்து கிடையாது. அனாட்டமில 200 மார்க், பிசியாலஜில 200 மார்க், பயோகெமிஸ்ட்ரியில 200 மார்க். அந்த 200 மார்க்ல 100 மார்க் நீங்க கண்டிப்பா எடுத்திருந்தா தான் பாஸ் மார்க். அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் MBBS பாஸ். அப்பதான் கோ டு செகண்ட் இயர். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால செகண்ட் இயர்க்குள்ள போக முடியாது, அண்ட் தேர்ட் இயர்க்குள்ள போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பாஸ் ஆனா மட்டும் தான் செகண்ட் இயர் போக முடியும். ஓகேவா? இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஃபெயில் ஆனால் ஃபோர்த் இயர்க்குள்ள போக முடியுமா? கண்டிப்பாக போகலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஃபெயில் ஆயிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செம்மு ஒரு அரியர் மாதிரி வைப்பாங்க. அந்த அரியரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செகண்ட் இயர்க்குள்ளே போயிடலாம். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமில் அரியர் வச்சிருங்க, அந்த அரியர் எக்ஸாம்லையும் அந்த ஃபெயிலான எக்ஸாம்லையும் திருப்பி நீங்கள் அரியர் வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய ஜூனியரோட தான் நீங்கள் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க நான் MBBSக்குள்ளே போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் செய்யலான்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஜாலிங்கிறதே இருக்காது. ஏன்னா MBBSக்குள்ள போயிட்டா ஜாலிங்கிறது இருக்காது. நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம், கேட்டால் டாக்டர்னு சொல்லிக்கலாம், செஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் தான் படிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த MBBS ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக கடந்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் அரியர் வச்சிருந்தீங்கன்னா கூட தேர்ட் இயர்க்குள்ளே போயிடலாம்.
தேர்ட் இயரில் நீங்கள் அரியர் வச்சிருந்தீங்கன்னா ஃபோர்த் இயர்க்குள்ளே போயிடலாம். பட் நீங்கள் திருப்பியும் போய் ஃபோர்த் இயரில் நீங்கள் அரியர் வச்சுட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் ஃபிஃப்த் இயர்க்குள்ளே நுழையவே முடியாது. ஓகேவா, நுழையவே முடியாது. அப்போ 200 மார்க்ஸ் இருக்குன்னா 120 மார்க்ஸ் தியரி, 40 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல், 40 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட். இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் எல்லாத்துக்குமே மார்க் வந்துடும். ஓகேவா, அப்போ 120 மார்க் ப்ளஸ் 40 மார்க்ஸில் தான் வந்து மேட்ரே இருக்குது. அதில் தியரி நீங்கள் எழுதுறீங்க. தியரி எழுதும்போது நீங்கள் வந்து தியரியில் பாஸ் பண்ணிடுறீங்க, தியரி பாஸ். பட் ப்ராக்டிக்கல் பண்ணுறீங்க, ப்ராக்டிக்கலில் ஃபெயில் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலை சேர்த்து தான் எழுத முடியும். ஓகேவா, ப்ராக்டிக்கல் மட்டும் நான் தனியாக பண்ணி ப்ராக்டிக்கல் மட்டும் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறலாம் பண்ண முடியாது. அனாட்டமி எடுக்கிறீங்க, அனாட்டமியில் உங்களுக்கு 120 மார்க் ப்ளஸ் 40 ப்ராக்டிக்கல் மார்க். அப்போ அந்த 120 மார்க் தியரி நீங்கள் பாஸ் பண்ணிக்க, பட் ப்ராக்டிக்கல் அனாட்டமி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் தியரியையும் சேர்த்து தான் எழுதணும், டோட்டல் சப்ஜெக்ட்டுமே சேர்த்து தான் எழுதணும், ப்ளஸ் ப்ராக்டிக்கலும் பண்ணணும். ஓகேவா, அதுதான் வந்து எம்பிபிஎஸ்னுடைய ரூல். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாது. உள்ளுக்குள்ளே போனோடனே தான் அந்த இதனுடைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபுல்லாக தெரியுங்க. ஜாலியாக போவாங்க, செய்வாங்க, அதெல்லாம் ஒரே கிடையாது. பட் போனால் தயவு செஞ்சு படிக்கணும். ஓகேவா, படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் நம்ம 12th நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து 40 மார்க் அவங்களே ப்ராக்டிக்கலாக போட்டுருவாங்கடா, காசு கொடுத்தோம்னா போட்டுருவாங்க, அப்படிலாம் இல்லை, கிடையாதா. ஓகேவா, இங்கே வந்து நம்மளுக்கு எம்பிபிஎஸ்ங்கிறது நீங்கள் தான் ப்ராக்டிக்கல் பண்ணணும், நீங்கள் தான் அந்த ப்ராக்டிக்கல் மார்க்கு கண்டிப்பாக வாங்கணும். ஓகேவா, உங்களுக்கு யாரும் வந்து மார்க்லாம் போடலாம் மாட்டாங்க. நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் மார்க். அதில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் இயர், பாஸ் பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா, திருப்பி அதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ஜூனியர்ஸோட சேர்ந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும். ஓகே, இப்போ அனாட்டமி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புக்கு, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ஏதாச்சும் புக்கு, பெஸ்ட் புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புக்கு ரிவ்யூ மட்டும் தனியாக நம்ம போடுவோம். அனாட்டமிக்கு பொதுவாக வந்து பிடி சௌர்சியா அப்படிங்கிற ஒரு புக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிடி சௌர்சியா அப்படிங்கிற புக்கு இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலுமே அந்த புக்கு தான் வந்து மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அனாட்டமிக்கு வந்து அது கிளியர் கட்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரிக்கெலாம் புக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க, அது தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அனாட்டமின்னு எடுத்துக்கிறோம். அனாட்டமியில் என்னென்ன சப்ஜெக்ட் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனாட்டமியை டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் வந்து அனாட்டமி மொத்தம் 5 பிரிப்பாங்க. அந்த 5 அனாட்டமியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் அனாட்டமி, ஆஸ்டியாலஜி, எம்பிரியாலஜி, ஹிஸ்டியாலஜி, ரேடியாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் அனாட்டமி அப்படின்னு கிராஸ் அனாட்டமின்னு சொல்றதுல வந்து மொத்தம் பொதுவாக பிரிப்பாங்க. அந்த கிராஸ் அனாட்டமி திருப்பி பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் அனாட்டமி, ஆஸ்டியாலஜி, எம்பிரியாலஜி. அப்போ கிராஸ் அனாட்டமி, ஆஸ்டியாலஜி, எம்பிரியாலஜி, ரேடியாலஜி பிளஸ் ஹிஸ்டியாலஜி. ஓகேவா, அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல வரக்கூடிய அனாட்டமிஸ். இந்த கிராஸ் அனாட்டமில தான் பிரிப்பாங்க அப்பர் லிம், லோயர் லிம் அப்படின்ட்டு. அப்ப கிராஸ் அனாட்டமி திருப்பி நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ஜென்ரல் அனாட்டமி, அப்பர் லிம், லோயர் லிம், தொராக்ஸ், அப்டாமன், பெல்விக்ஸ், ஹெட், நெக், நியூரோ அனாட்டமின்னு மொத்தமா படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோலாஜிங்கிறது போனை பத்தி படிப்பீங்க, ஃபுல் அண்ட் போன் ஸ்கெலிட்டலை பத்தி படிப்பீங்க. நெக்ஸ்ட் எம்பிரியாலஜி அப்படிங்கிறது நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டேஜ்லேருந்து பாஸ்டுலேஷன் பீரியட் வரையும் 9 மந்த் பீரியடோடையும் டீட்டெயில்டாக படிப்பீங்க. மார்லா ஸ்டேஜ்லேருந்து கேஸ்ட்ரா ஸ்டேஜ்லேருந்து மார்லா ஸ்டேஜ் எப்படி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டோலாஜி. ஹிஸ்டோலாஜிங் அப்படின்னா செல்லை பற்றி படிக்கிறது. ஒவ்வொரு செல்லு, இந்த எந்த சதையில் என்ன செல்ஸ் இருக்குது, ஸ்குவாமஸ் எபித்திலியமா இல்லை என்ன செல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக படிப்பீங்க. நெக்ஸ்ட் ரேடியாலஜின்னு சொல்லக்கூடியதில் எக்ஸ்ரே படிப்பீங்க. எக்ஸ்ரேவை டீட்டெயில்டாக படிக்கிறது தான் வந்து ரேடியாலஜி. அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய அனாட்டமியில் இப்படி தான் பிரிப்பாங்க. பிசியாலஜி என்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கன் இருக்கு, பிளஸ் நம்மகிட்ட வந்து இப்போ வந்து ஃபெலாஞ்சஸ் இருக்கு. ஃபெலாஞ்சஸ் வந்து நம்ம அனாட்டமியா படிச்சிடும். ஃபெலாஞ்சஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறத படிக்கிறதா வந்து பிசியாலஜி. அப்ப ஒரு ஃபங்க்ஷன்ஸை படிச்சோம் அப்படின்னா அது பிசியாலஜி. பயோகெமிஸ்ட்ரி தான் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபீட்பேக் அண்ட் ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. அதனால மோர் கான்சன்ட்ரேஷன் இன் பயோகெமிஸ்ட்ரி. ஓகேவா, பயோகெமிஸ்ட்ரியில கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா நம்ம பசங்க வந்து ஆர்கானிக்கவே விட்டு 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 பழகிப்பாங்க. ஓகேவா, பயோகெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரி வராது. பட் ஓரளவு அங்கங்க அந்த ஒரு தொட்டு விட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா, கெமிஸ்ட்ரி. அதனாலே வந்து நம்ம பசங்க குழம்பிடுவாங்க. பிளஸ் பயோபிசிக்ஸ் வர இருக்கும். அந்த பிசிக்ஸ்லாம் நம்ம இங்கே உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க தேவையில்ல, அது பயோபிசிக்ஸ். ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி அதை பற்றி இருக்கும். ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நைஃப் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்கிறதா அந்த சப்ஜெக்ட். ஓகேவா, அப்போ இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் படிக்க போகிறோம். யாரும் தயவு செஞ்சு ஹாப்பியாக இருக்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. மார்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200க்கு நீங்கள் 100 மார்க் எடுத்தால் தான் பாஸ், இல்லைனா ஃபெயில். ஓகேவா, அப்போ அனாட்டமிக் புக்கு நம்மளுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து பிடி சௌத்ரி. அப்படிதான் சௌத்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சௌத்ரிசியா
ஓகேவா பேர் வந்து ஃபிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரிக்கு புக்கு வந்து பெஸ்ட் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க அதுக்கு தனி வீடியோவாக நம்ம புக் ரிவ்யூ போடுவோம் ஓகேவா எம்பிபிஎஸ் இன் ஃபர்ஸ்ட் இயர் ஓகேவா இப்போ இதுதான் வந்து எம்பிபிஎஸ் இன் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜாலிங்கிறதே இருக்காது ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் கூட ஏதோ போய் ஜாலியாக இருக்கலாம் தேர்ட் இயரில் ஏதோ ஜாலியாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ஜாலி இல்லை நான் விளாட போகிறேன் இல்லை ஷாப்பிங் போகிறேன் இல்லை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இருக்கலாம்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் ஒரு நாள் இருக்குது அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் பேசுகிறது ஜாலியாக இருக்கிறது மிச்ச ஹோல் டேஸ் ஃபுல்லாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அது இல்லை பாஸ் ஃபெயில் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிரும் ஓகேவா அதனால 11th 12th இல்லை நீட்டு மாதிரிலாம் அது கிடையாது ஓகேவா ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணல அப்படின்னா செகண்ட் இயர் போக முடியாது ஓகேவா இதான் வந்து எம்பிபிஎஸ் இன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டோரி ஓகேவா இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்